வெல்கம் டு டிஎஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெர்சர்க் அனிமேயோட செகண்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிற பற்றி தான். ஸோ அதே ஃப்ளாஷ்பேக் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு போர் மாதிரி ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு போல். ஸோ அப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு ஆள், அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீரம் போல் பார்க்குறக்கே ஜெய்ஜென்டிக்காக இருக்கான். அவங்க கூட சண்டை போடுறதுக்கு வந்து மற்ற எல்லா வீரர்களுமே வந்து பயப்படுறாங்க. ஆனால் ஒரே ஒருத்த மட்டும் நான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வாள் இருக்கும்ல, ஸோ இந்த வீரம் தான் அது. ஸோ அவனோட சின்ன வயசுலேயே வந்து ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஆள், பெரிய ஒரு வீரன், மற்ற வீரர்கள் பயப்படக்கூட ஆளையே போய் அவன் போய் சேலஞ்ச் பண்ணுறான். ஸோ அவன் போய் அந்த பெரிய ஸ்வாடெல்லாம் வச்சு பயங்கரமாக சண்டை போட்டு ஃபைனலாக அந்த ஜைஜாண்டிக்கான ஆளையவே வந்து முடிச்சு கட்டிடுறான். ஸோ மற்ற எல்லா வீரர்களுக்குமே வந்து இவன் இவ்வளோ பெரிய வீரனாக இருக்கானேன்னு அவ்வளோ ஆச்சரியம். இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வேறு ஏதோ ஒரு குரூப் வந்து பார்த்துட்ருக்கு. அவங்களுமே வந்து கிரிஃபிட் அப்படின்னு தான் அந்த பேரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போது அந்த சண்டை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த வீரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு மெஷினரி, அதாவது காசுக்காக சண்டை போடுற ஒரு ஆள் தான் இவன். ஸோ இவங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீ சண்டை செஞ்சதுக்கு காசு எல்லாமே வந்து கொடுத்துட்டு, ஸோ அந்த ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ஹெட்டு வந்து நம்ம ஆள்கிட்ட நீ வந்து பேசாமல் எங்கள் ஆர்மியில் ஜாயின் பண்ணிடு, நான் வந்து உனக்கு சம்பளத்தை ஜாஸ்தியாக தரேன், நான் வந்து உனக்கு ரேங்க்கு பெரிய ரேங்காக போடுறேன் அதெல்லாம் சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, உனக்கு எனக்கு இருந்த டீல் முடிஞ்சது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு குரூப் வந்து அப்படியே ஜாலியாக உட்காந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க போல. ஸோ அதில் வந்து ஒருத்தன் வந்து இவங்ககிட்ட நிறையா காசு இருக்கும்ல, பேசாமல் நம்ம இவனை அடித்து பிடிங்கிடலாம் அப்படின்னு. ஆனால் இவன் சண்டை போட்டது இவங்களுமே வந்து பார்த்துருக்காங்க, இவன் வந்து ஒரு பெரிய வீரன் தான் அப்படின்னு. இருக்கட்டும், இவங்ககிட்ட நிறைய காசு இருக்கலாம், நம்ம அடித்து பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து பிளான் பண்ணுறானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிஃபிட்டை வந்து இப்போ தான் காட்டுவானுங்க. அவங்ககிட்டையுமே வந்து கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரெட் கலரில் ஏதோ கல் மாதிரி ஏதோ ஒன்று ஸ்டோன் வச்சுருக்கான். ஸோ இவனுங்கெல்லாம் போய் அவங்ககிட்ட போய் வம்புழுக்கிறாங்க இந்த வீரங்கிட்ட. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டு ஒருத்தனை வந்து கொண்டுட்டான், இன்னொருத்தனுக்கு வந்து ஒரு கையை எடுத்துட்டான். நம்ம கிரிஃபிட் வந்து என்ன பண்ணுறான்னா, கேஸ்கா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அந்த பொண்ணுகிட்ட சொல்லி நீ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த கேஸ்காவுமே போய் நம்ம ஹீரோ கிட்ட சண்டையுமே வந்து போடுறான். ஸோ நம்ம வீரன் வந்து பெரிய வீரன் தானே, ஸோ அவனுக்குமே தெரிஞ்சு இது பொண்ணு தான் அப்படின்ட்டு ஸ்டில் ஃபைட் இஸ் அ ஃபைட். அவனுமே இந்த பொண்ணுமே வந்து அந்த கேஸ்காவுமே கிட்டத்தட்ட செத்துருப்பா. பட் கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து நம்ம கிரிஃபிட் வந்து வந்துடுறாப்புல. ஸோ ஃபுல்லாக இப்போ தான் வந்து பயங்கரமாக ரிவீல் பண்ணுறாங்க கிரிஃபிட். ஸோ கிரிஃபிட்டும் இப்போ நம்ம அந்த வீரனுமே வந்து சண்டை போடுறாங்க. இதில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தெரியும் நம்ம வீரன் வந்து பயங்கரமான ஒரு பாசாலி அப்படின்னு. ஆனால் இவன் வந்து பார்க்குறக்கு கிரிஃபிட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நார்மலான ஆளாக தான் இருக்கான். ஆனால் இவனுமே பயங்கர பவர்ஃபுல். எந்த அளவுக்குன்னா, ஒரே அடியில் நம்ம வீரனை வந்து நெஞ்சிலேயே குத்தி சாய்ச்சிட்டாப்புல. இப்போ அவன் மயக்கம் போட்டு உழுவுமே வந்து செஞ்சுட்டான். ஸோ அந்தளவுக்கு பெரிய வீரன் தான் இந்த கிரிஃபிட். ஸோ எபிசோட் 1ல் வந்து கிரிஃபிட் பேரை கேட்ட உடனே வந்து இவன் வந்து பயங்கரமாக கோவப்படுவான்ல. ஸோ இப்போ ஏன் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஏன்னா இவனை விட கிரிஃபிட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய வீரன். இப்போ வந்து அவனுக்கு ஏதோ கனவா என்னமோன்னு தெரில. ஸோ ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ரெட் கலரில் ஒரு மான்ஸ்டர் வந்து அவனை துரத்திக்கிட்டே வருது. இது வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது அவனை வந்து துரத்திட்டு வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஆள்கிட்ட போய் ஏதோ ஹெல்ப் கேட்குறான். அவன் பேர் வந்து கேமினோ. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது, ஏய் என் சாவுக்கே நீ தான்டா காரணம், ஆக்சுவலாக நான் செத்துருக்கக்கூடாது, நீ தான் செத்துருக்கணும் அப்படின்னா. ஸோ அந்த கேமினோவை கொன்னது வந்து இவன் தான். எனக்கு தெரிஞ்ச அவன் மாஸ்டரா இல்லை பிரதரா என்னென்னலாம் தெரில. பட் இவன் போய் ஹெல்ப் கேட்டவுடனே ஹெல்ப் எல்லாம் பண்ணல, நீ தான் என் சாவுக்கே காரணம், நீ தான் செத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்ட் ட்ராமாவில் வந்து அவன் சஃபர் ஆகிட்டே இருக்கான். ஸோ டக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்தா அது வந்து கனவு தான். எங்கன்னா ஏதோ ஒரு கேம்பில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான். கேம்ப் விட்டு வெளியே வந்து பார்த்தா ஸோ அந்த ஒரு குரூப்பு தான், அவங்க கூட சண்டை போட்டாங்கல்ல, அந்த ஒரு குரூப்பில் தான் அவனுமே வந்திருக்கான். ஸோ நம்ம கிரிஃபிட்டும் இந்த கேஸ்காவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்கா என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு வந்து நம்ம ஹீரோவோட வயிற்றுலேயே, அதாவது அடிப்பட்ட இடத்துலையே குத்திட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா. ஸோ அப்போ தான் சொல்லுவாங்க இந்த கேஸ்கா வந்து பொண்ணு தான், ஆனால் அவள் பொண்ணுங்கிறதே மறந்துட்டா, அவள் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி சண்டை செய்கிறதுக்கு இறங்கிட்டாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிரிஃபிட் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு தனியாக பேசுகிறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஹீரோவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிஃபிட் கேட்கும் போது தான் சொல்லுவோம், நம்ம ஹீரோ பேர் வந்து கட்ஸ், இனிமேல் வந்து நம்ம கட்ஸ்னே கூப்பிடுவோம். ஸோ இந்த கிரிஃபிட் அதுக்கப்புறம் நம்ம கட்ஸ் 2 பேருமே வந்து பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஏது அப்படின்னா, இவங்க இருக்கிற இந்த குரூப் பேர் வந்து என்ன அப்படின்னா பேண்ட் ஆஃப் ஹாக். ஸோ இதுவுமே வந்து ஒரு மெஷினரி குரூப் தான், இதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு குரூப்பும் கூட. ஸோ இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான குரூப் அப்படின்னா, ஒரு ராஜ்யம் இருக்குது, அது வந்து கிட்டத்தட்ட
ஒரு 3 நாள்லேயே உளுந்துரும், சண்டையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த மிஷினரிஸை கூப்பிட்டு போய் தான் அவங்க சண்டை போடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த ராஜ்யத்தை வந்து 3 மாதமாக இவங்க காப்பாற்றுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு குரூப் தான் இந்த பேண்ட் ஆஃப் ஹாக். ஸோ அதோட லீடர் தான் வந்து இந்த கிரிஃபிட். ஸோ கிரிஃபிட் என்ன கேட்குறான்னா, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து அந்த ஜெய்ஜாண்டிக்கான ஆள் பசூசோட சண்டை போட்டது எல்லாமே பார்த்தேன், நீ வந்து ஒரு பெரிய வீரன், அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை நான் வந்து பாராட்டுறேன், நீ பேசாமல் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிஃபிட் வந்து நம்ம கட்ஸ் கிட்ட வந்து கேட்கவும் சொல்கிறான். பட் கட்ஸ் வந்து மறுத்துறான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக நின்று நம்ம காஸ்கா வந்து பார்த்துட்ருக்கா. ஸோ சரி உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான்லாம் உங்க கூட சேர மாட்டேன், ஆனால் எனக்கு வேறு ஒன்று வேணும், என்னென்னா உங்க கூட சண்டை போடணும், இந்த பெரிய வாள் இருக்குது பார்த்தியா, இதை தூக்கி உன் நெஞ்சிலேயே இறக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்ஸு வந்து சேலஞ்சு பண்ணுறான், சண்டைக்கு கூப்பிட்றான் நம்ம கிரிஃபிட்டை. ஸோ கிரிஃபிட்டுமே வந்து சரி நான் சேலஞ்ச் ஒத்துக்கிறேன், ஒருவேளை நீ தோத்த அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து உன்னோட இஷ்டம், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம கட்ஸ் வந்து ஒத்துப்பான். ஏன்னா அவனுக்கு அவன் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ், கண்டிப்பாக நான் வந்து உன்னை கொண்டுருவேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ 2 பேருமே வந்து சேலஞ்சுக்கு வந்து ரெடி ஆகிறாங்க. ஸோ காஸ்காவுமே வந்து தடுக்கவும் செய்கிறா. பட் நீ தடுக்காத, இது எங்கள் 2 பேர்த்துக்குள்ளான ஒரு பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நான் வேணுங்கிறத வந்து அடையாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே வந்து சேலஞ்சுக்கு ரெடியாகி சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது.